நம்மளுடைய வெற்றி நாயகன் இந்த முறை ஆண்பாவம் பொல்லாதுன்னு ஒரு படம் எடுத்திருக்கோம். ஒரு 5-6 ஆம்பளைங்க வந்திருக்கோம். நீங்க யாரு கூட வந்திருக்கீங்க? அதான் அவங்க ஹீரோயின் வந்திருக்காங்கல்ல, பேசாம இருக்கும் மேடம். வீட்டுக்கு கொண்டு போயிட்டு தலைக்கு தான் புரட்டி எடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, இந்த மாதிரியே ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அப்புறம் நாங்க ஆன்பாவம் பொல்லாதே எடுத்துக்கிறோம். நாங்க அதான் தலைவா போர் பத்திரா இல்ல, நான் ஏன் கேரளா தான் போனேன். மத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா ஒரு படத்தோட வெற்றி, இப்ப வி ஸ்டார் சொன்ன மாதிரி தான், ஒரு படம் வந்து சக்சஸ் அப்படின்றது அந்த படத்துல இருக்க சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு ஞாபகம் இருக்கும். நாங்க வரும்போது இப்ப கிட்டத்தட்ட படத்தையே ரீகேப் பண்ணி எங்கள்கிட்டயே காமிக்கிறீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி வந்த எல்லாருக்குமே. எல்லா இடத்துலயும் கேட்கறதா, அது கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதனால கேட்கிறேன். படம் எப்படி இருந்தது? நல்லா இல்லப்பா, ஏதோ பழக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படி இருந்தது படம்? எப்படி இருந்தது? தேங்க்யூ சோ மச். வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. குடும்பமா பார்க்கும் போதே அது ஒரு மாதிரி, அது ஒரு பெரிய ஆனந்தம். பிகாஸ் சினிமாக்கு வந்து படம் எடுத்து அந்த படத்துக்கு குடும்பமா கூட்டமா வராங்க அப்படின்றத பாக்குறத விட பெரிய சந்தோஷம் சினிமால வேற என்ன இருக்க போகுது. அதை எங்களுக்கு இவ்வளவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய ஃபேமிலி இருக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட திருப்பி வாங்க. ஓ, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கீங்களா? அப்ப நீங்களா போயிட்டு உங்க ஆளையோ இல்ல ஃபேமிலியோ கூட்டு வாங்க. ஆள் இல்லையா? ஓகே, லவ் டுடேல வர மாதிரி எல்லாரும் போனையும் செக் பண்ணுங்க. தனித்தனியா தெரிஞ்சிடும். சுத்தி இருக்காவா சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையை சொல்லுவான். உண்மையிலே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சித்து ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி அவன் இந்த படத்துல. அவனுக்கு எப்பயுமே ஒரு காமன் மேன் ரிஃப்ளெக்ஷனா நடிக்கணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. இதுல ஒரு காமன் மேனா இருக்கிறத பார்க்கும் போது அவன் பயங்கர ஹாப்பி. அவன் அடுத்த வருஷம் அவனோட படம் வரும், நாயகம்னு ஒரு படம். தேங்க்யூ சோ மச். வந்து எல்லாம் தேங்க்யூ. உங்களுடைய பலத்தை கலந்து அங்கதான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நேரமா. அவர்கிட்ட சொல்லணுமா இல்லையா? என்னப்பா நெக்ஸ்ட் படம் அவருக்கா? விரைவில்